அவங்க பகுதியில நிறைய முன்னெடுப்புகள் செஞ்சிருந்தாங்க. அவர் ஒரு விஞ்ஞானியும் கூட. ஆனா அவர் அந்த பதவியை துறந்துட்டு அந்த வேலையை துறந்துட்டு சொல்ல போனா அப்துல் கலாம் ஐயாவுடைய செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிராமத்தை முன்னெடுத்து தற்சார்பு கிராமமாக பல பணிகள் மேற்கொண்டிருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர்களை உருவாக்குறது அவருடைய நோக்கமாக தொடர்ந்து செயல்படக்கூடியவங்க. எங்கெல்லாம் கல்லூரிகள்ல வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது அவருடைய தொடர் பணிகள். இன்னும் அதை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு 20-30 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில இளைஞர்களை மையப்படுத்தி செயல்படக்கூடிய தலைவர்களை ரொம்ப வெகு சில பேர் தான். அதுல அவங்களை அந்த இடத்துல வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல நமக்கு ராணுவம்னாலே ஒரு பெருமை சேர்க்கக்கூடியது. அதிலும் முகதனுடைய தாய் தந்தையர் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்களும் இந்த இடத்துல பார்க்கறதுல சந்தோஷம். இது தவிர இந்த விழாவிற்காக இது ஏதோ ஒரு புனரமைக்கிற நிகழ்வு, இங்க நாம ஏரிய தூர்வாரம் வந்திருக்கோன்றதெல்லாம் இல்லை. இது ஒரு பெருவிழாவா இருக்கு, ஒரு திருவிழா போல இருக்கு. காலையிலேயே பசங்க எல்லாம் பாருங்க குளிப்பாட்டி எல்லாரையும் தயார்படுத்தி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்து நம்ம ஒரு திருவிழாவுக்கு போறோன்ற ஒரு எண்ணத்தோட உண்மையாகவே இது தேவை. இது தமிழக அளவுல சமீபத்துல நடக்காத ஒரு திருவிழாவோட நம்ம அந்த இடத்துல கூடியிருக்கோம். வந்திருந்த அத்தனை பேருக்குமே, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி. நாம இங்க என்ன பண்ண போறோம்? இந்த நாம நிற்கக்கூடிய இந்த மண்ணு இன்று நேற்று உருவானது அல்லங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இது உருவான இந்த மண்ணு. இந்த மண்ணில் நாம நிற்கக்கூடியது, நாம சுவாசிக்கக்கூடிய காத்து, குடிக்கக்கூடிய தண்ணீர், அடிக்கக்கூடிய வெயில், பெய்யக்கூடிய மழை, இது எதற்குமே மாற்று பொருளே கிடையாது. அதை நம்மளால திரும்பவும் உருவாக்கவே முடியாத ஒன்று. ஆனா நம்மளால முடிஞ்ச முயற்சியை திரும்ப அவங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த மண்ணையும் இந்த இடத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப அருமையாக இல்லாட்டினாலும் குறைந்தபட்சம் வாழக்கூடிய தகுதியோட நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பணிக்கு தான் நம்ம அந்த இடத்துல கூடியிருக்கோம். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மண்வெட்டியில் எடுக்கக்கூடிய ஒரு மண்ணா இருக்கட்டும், ஒரு பிடி மண்ணா இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் பையா இருக்கட்டும், அந்த இடத்துல தண்ணி திரும்ப ஊறுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் கூடியிருக்கும். இது ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதி முழுசுமே வயலாக இருந்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 40 வருஷத்துக்கு முன்னால இந்த இடம் ஏரி பாசனத்துல விவசாயம் நடந்த இடங்க. இன்னைக்கு அந்த விவசாயம் இல்லை. அதே போல அந்த தண்ணியவும் விட்டுட்டோம். இன்னைக்கு பச்சைமலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியில முதல் நீர்நிலையா இந்த இடம் தான் இருந்தது. இன்னைக்கு நாம இதை ஏதோ பல காரணங்களால விட்டுட்டோம். அது அரசாங்கம் இல்ல மக்கள் எல்லாத்தையும் குறை சொல்றது இருக்கட்டும். குறைகள் எல்லாமே யாருடையதாக இருக்கும், பொறுப்பு நம்முடையது. இன்னைக்கு நாம செய்வோம். குறைகள் யாருடையதாக இருந்தாலும் பொறுப்பு நம்முடையது. இன்றிலிருந்து இருந்து அந்த பணியை செய்வோம். எப்படி எல்லாம் பண்ண போறோம்? தினமும் காலையில இடத்துல நடந்து வரக்கூடிய நீங்கள் ஒரு படி மண்ணை எடுத்து நம்ம பலப்படுத்தலாம். இங்க நீங்க பறவையை எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. இங்க சில பறவைகள்லாம் இருக்கும், சாம்பல் நாரையெல்லாம் இருக்கும், அதே போல காடா இருக்கும். இதெல்லாம் இந்த காடாலாம் பாத்தீங்கன்னா 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்ததுங்க அந்த பறவைலாம். அதெல்லாம் இங்க நம்ம ஏரியாவில் இருந்தது, இப்போ இல்லை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால கூட இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்போ மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த இடத்த. உயிரினங்களும் பல்லுயிர் பெருக்கும் நடக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம மாற்ற போறோம். அதற்கு நாம இன்னைக்கு களப்பணியை துவங்க போறோம். தினமும் காலையில இந்த இடத்துல வாக்கு வரக்கூடியவங்க ஒருபடி மண் எடுத்து கரையை பலப்படுத்தணும். அது ஒண்ணு போதும். இதனால நடந்துருமா? நிச்சயமாக நடக்கும். நீங்க நம்பி செஞ்சீங்கன்னா நடக்கும். அதை தான் நாம பார்க்க போறோம். பறையசையோட நிகழ்வு துவங்க இருக்கிறது. எல்லாருமே கொஞ்சம் நிழல், கொஞ்சம் சேர் கொஞ்சம் வர சொல்லி இருக்கு, நாற்காலியும் கொண்டு வரப்பட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்து இருப்போம். உங்களுடைய முதல் முழு ஒத்துழைப்போட இந்த சிட்லப்பாக்கம் ஏரியை புனரமைக்கிறதுன்றது நமக்கு மட்டுமான செய்தி அல்ல, மொத்த தமிழகத்திற்குமான செய்தி. இன்றைய காலகட்டத்தில் இது தேவை. நீரின்றி அமையாத உலகன்னு வள்ளுவன் சொல்லுவான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். அது சும்மா ஏனோ தானோ கிடையாது. குடிக்கிறதுக்கு நீங்க என்னதான் குடிக்க முடியும்? வேற எதுவுமே குடிக்க முடியாதுங்க. மாற்று பொருளே இல்லை. அதுக்கு எந்த ஃபேக்டரியிலையும் உற்பத்தி ஆகாது, எந்த சயின்டிஸ்ட்னாலையும் கொண்டு வர முடியாது. அப்படியாப்பட்ட பொருளை நம்ம வானம் நமக்கு தருது. அதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி அவங்க செய்யப்போம். தொடர்ந்து காத்து பறையை சொல்லி நிகழ்த்துவோம்.